ஹலோ, சொல்லுங்க மேடம். நீங்க சொன்ன மாதிரி அந்த பொண்ணு தூக்கியாச்சு மேடம். அடுத்து என்ன பண்ணணும்னு சொன்னீங்களா? முடிச்சிடலாம் மேடம். ஹலோ ஹலோ ஹலோ, நான் பேசுறது கேக்குதா மேடம்? பால் ஐஸ், கப் ஐஸ், கோன் ஐஸ், ஐஸ் ஐஸ், பால் ஐஸ், கப் ஐஸ், கோன் ஐஸ். லைன்ல தான் இருக்காங்க. என்னாச்சுன்னு தெரியலையே. ஹலோ மேடம், ஹலோ. என்னம்மா அது? ஹலோ, கேக்குதா மேடம்? நீ எடுமா. யோ, அங்க நின்னு உங்களால போட்டோ எடுக்க முடியாதா? இந்த சேர் பேக்ரவுண்ட்ல எடுத்தா நல்லா இருக்கும்னு அம்மா சொன்னுச்சு. கூட போனே. இந்த ஆள் கூட வந்து நின்னு போட்டோ எடுத்துட்டு இருக்க. இரு, உனக்கு வச்சிருக்கேன். என்ன வச்சிருக்கியா? ஓ, சரி சரி சரி, போ. ஓகே, எதையாவது வச்சுக்க போ. ராட்சசிமா இவ. அண்ணே சொல்லுங்கய்யா. இந்த பக்கம் கிரே கலர்ல ஏதாவது கார் போச்சா? அதெல்லாம் நான் பார்க்கலையா. சரிண்ணே. சொல்லுங்க வள்ளி. வேலா, அத்தையோட போன் எடுத்து அந்த ரவுடிங்க கிட்ட பேச ட்ரை பண்ணேன். அப்போ ஒரு ட்ரெயின் போற சத்தம் மட்டும் கேட்டுச்சு. வேற ஏதாவது க்ளூ கிடைச்சதா? வேற வேற ஒரு குல்ஃபி ஐஸ் வண்டி போற சத்தம் கூட கேட்டுச்சு. ட்ரெயின், குல்ஃபி ஐஸ் வண்டி அப்படின்னா ரயில்வே ட்ராக் பக்கத்தில் இருக்கிற ஏதாவது ஒரு ஏரியாவாக தான் இருக்கணும். நான் இப்போவே போய் இங்கே பக்கத்தில் ஏதாவது ரயில்வே ட்ராக் இருக்கான்னு பார்க்குறேன். அந்த ட்ராக்கை பிடிச்சிட்டா பாதி வேலை முடிஞ்ச மாதிரி தான் வள்ளி. மாப்பிள்ளை அழைச்சிட்டு வாங்கோ. வேலா, இங்க கார்த்திய மணிமேடைக்கு வர சொல்லிட்டாங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல கல்யாண சடங்குல ஆரம்பிச்சிருவாங்க. நீ மட்டும் சீக்கிரம் வரலன்னா இங்க எதையுமே தடுக்க முடியாது. சரிங்க, நான் போய் ரயில்வே ட்ராக் எங்க இருக்குன்னு பார்க்குறேன். நீங்க அங்க கொஞ்சம் பார்த்துக்கோங்க. சரி, சீக்கிரம் வந்துரு. சரிங்க. கடவுளே, எப்படியாவது ஆனந்தி இருக்கிற இடத்த வேலனுக்கு காட்டிடு. அண்ணே, இந்த பக்கம் ஏதாவது ஒரு கிரே கலர்ல கார் போறத பாத்தீங்களா? ஆமாங்க, 2 தெருவுக்கு அந்தாண்ட ஒரு குடோன் இருக்கு. அங்கதான் நீங்க சொன்ன மாதிரி கிரே கலர் கார் நிக்கிறத பார்த்தேன். தேங்க்ஸ்ண்ணே, தேங்க்ஸ். டேய் மேடம், இவ்வளவு என்னன்னா பண்ணிக்க சொல்லிட்டாங்கடா. ஏதோ முடிஞ்ச வரைக்கும் அனுபவிங்கடா. தூக்கி ரயில்வே ட்ராக்ல போட்டுருவோம். காதல் தோல்வியால் தற்கொலைன்னு நாளைக்கு நியூஸ்ல வரும். டேய், டைம் இல்ல, சீக்கிரம் வேலையை முடிச்சு எத்த காலி பண்ணலாம் வாங்க.
யோ இந்தியன் தாத்தா, நான் பேரனோட பைக் எடுத்துன்னு வந்துட்டியா? பிரேக் பிடிக்காம வச்சுன்னு உள்ள வந்துட்டியா? தாத்தாவை பார்த்தா பாவமா இருக்குடா, இறச்சி போய் வீட்டில் விட்டுருவாங்க. டேய் தாத்தாவை தூக்கி முதல்ல வெளில போடுங்கடா. பாவம் பெருசா அநியாயமா சாவ போகுது. யாரோட சோழியை யாரா முடிக்கிறது? என்னோட மீசையை கூட உங்களால தொட முடியாது. உங்கள யாருக்காவது தில் இருந்தா என் மீசையை தொடுங்கடா. என்னம்மா பிரச்சனை? ஏமா ஒரு மாதிரி டல்லா இருக்க? மாமா ஆ, அந்த தாத்தா வேஷத்துல இருந்தார்ல, ஆமா. அது வேற யாரும் இல்ல, வேலன் தான். அவரு ஆனந்திய காப்பாத்தி கூட்டிட்டு வரேன்னு சொல்லிட்டு போனாரு, ஆனா இன்னும் அவரை காணோம். வள்ளிமா, இந்த விஷயம் எல்லாம் எனக்கு தெரியுமா? பாலகன் எல்லா விஷயத்தையும் என்கிட்ட சொல்லிட்டாருமா. ஆனந்தியை கூட்டு வரதுக்கு தான் போயிருக்கான். போய் இவ்ளோ நேரம் ஆச்சு மாமா, கண்டுபிடிச்சிட்டானா இல்லையான்னு ஒரு தகவல் கூட இல்ல. நேரம் ஆக ஆக எனக்கு இங்க பதட்டம் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு மாமா. நீ கவலைப்படாத வள்ளி, வேலனோட தங்கச்சிக்கு எதுவும் ஆகாது. கண்டிப்பா வேலை அவளை காப்பாத்தி கூட்டிட்டு வந்துருவான். நீ தைரியமா இரு. ஆனந்தியும் கார்த்தியும் பாவம், அவங்க 2 பேரும் உயிருக்கு உயிரா காதலிக்கிறாங்க. எப்படியாவது அவங்கள சேர்த்து வைக்கணும் மாமா. நீ கவலையே படாதமா, கண்டிப்பா சேர்த்து வச்சிடலாம். என்ன வள்ளி, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் இந்த கல்யாணம் நடக்காது, போகாது, நகராதுன்னு சவால் விட்டுட்டு போனீங்க. நானும் மாசா ஏதோ பண்ண போறீங்கன்னு நினைச்சேன். இப்ப இப்படி நின்னு புலம்பிட்டு இருக்கீங்க. சரி வள்ளி, நீங்க இப்படியே பேசிக்கிட்டே இருங்க. நான் போயிட்டு என் அண்ணன் கல்யாணத்தை ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கேன். அங்க அங்க இந்த கன்றாவில அங்க போயிடுமா போ. தெரியும். ஆஹா. வள்ளி வரீங்களா? போட்டோ எடுத்துக்கலாம். அடிங் ஓடுங்கடா, ஓடுங்கடா. பயப்படாத ஆனந்தி, நான் தான் வேலை. சரி வா போலாம் வா. ஆனந்தி, இப்ப எதுக்கு அழுதுட்டு இருக்க? வா இங்க இருந்து கிளம்பலாம் முதல்ல. நான் யாருக்கு என்னென்ன பாவம் பண்ண? என்ன ஏன் இப்படி சித்திரவதை பண்றாங்க? நீ மட்டும் இங்க வரலன்னா என் நிலைமை என்ன ஆயிருக்கும்? புரியுது ஆனந்தி, இன்னையோட இதுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வச்சிருவோம். இப்ப நம்ம நேரா கல்யாண மண்டபத்துக்கு தான் போறோம். அங்க உனக்கும் கார்த்திக்கும் கல்யாணம் நடக்கும். என்னென்ன சொல்ற? நீ வண்டியில ஏறு, நடந்த எல்லாத்தையும் போகும்போது சொல்றவா. அண்ணா ஒரு நிமிஷம் இரு, வள்ளிக்கு விஷயத்த சொல்லிடுறேன். இது புடி. சொல்லு வேலா, என்னாச்சு? ஆனந்தி கிடைச்சிட்டாளா? ஆமாங்க, ஆனந்தி கண்டுபிடிச்சு. அவ சேஃப் தானே? என் கூட தான் இருக்கா, சேஃப் தான். நேரா மண்டபத்துக்கு தான் கூட்டிட்டு வர போறேன். நீங்க போய் ரேணுகா என்னன்னு பாருங்க. சொல்லிட்டல, இப்ப பாரு ஆட்டத்தை. சரிங்க.
என்னமாக்கா திடீர்னு ரேணுகா உன்கிட்ட கொஞ்சம் பேசணும் வா. இருங்க வரேன். ஆ. சொல்லுங்க. எதுவா இருந்தாலும் சீக்கிரம் சொல்லுங்க. எனக்கு நிறைய வேலை இருக்கு. இங்கே வச்சு அதை பேச முடியாது. ரொம்ப முக்கியமான விஷயம். ஒரு 5 மினிட்ஸ் போதும். தனியாவா பேசலாம். சரி போங்க. அப்புறம் வள்ளி, என்ன ஏதோ தனியா பேசணும்னு சொன்னீங்க, என்ன விஷயம்? உங்க ஃப்ரெண்டுக்காக என்கிட்ட கெஞ்ச போறீங்களா? என்ன கரெக்டா சொல்லிட்டனா? ஆனந்திக்காக தான் நீங்க பேச கூப்பிட்டுருக்கீங்க. எப்படியாவது கார்த்தியும் ஆனந்தியும் சேர்த்து வைக்கணும், அதுக்கு நீ தான் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்ல போறீங்க அதானே? என்ன வள்ளி, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் கண்டிப்பா ஆனந்தியும் கார்த்தியும் தான் ஒண்ணு சேருவாங்க, உண்மையான காதல் அவங்கள சேர்த்து வச்சிரும் அப்படி இப்படின்னு வசனம்லாம் பேசுனீங்க. இப்ப வந்து இப்படி நின்னுட்டு இருக்கீங்க. வள்ளி ஏதாவது சொல்லுங்க வள்ளி. முதல்ல தனியா பேசணும் தானே கூப்பிட்டேன். அதுக்குள்ள நீயா ஏதாவது கற்பனை பண்ணிக்கிட்டா எப்படி ரேணுகா? அதுக்காக இல்லனா வேற எதுக்கு? இரு, இதோ இதுக்காக தான். அந்த பொண்ணை கொன்னுட்டு அவ ஆசைப்பட்டவனே கல்யாணம் பண்ணியிருப்பா. அதுக்கும் நான் ட்ரை பண்ணேன் தாத்தா. ஆள் ஏதாச்சும் செட் பண்ணி அந்த வள்ளியை காலி பண்ணலான்னு பார்த்தா அங்கேயே வந்து அவ புருஷன் அவளை காப்பாத்தி கூட்டிட்டு போயிட்டான். வேலனோட தங்கச்சியை டார்ச்சர் பண்ண ஆள் செட் பண்ணதே நான் தான். ஆனா ஒண்ணு தாத்தா, அவளை நான் சும்மாவே விட மாட்டேன். என்னைக்கா இருந்தாலும் ஏன் கையால தான் அந்த வள்ளிக்கு சாவு. என்ன பண்ணலாம் ரேணுகா? நீயே போய் இந்த கல்யாணத்தை நிறுத்த போறியா, இல்ல இந்த வீடியோவை எடுத்துட்டு போய் எங்க அப்பா கிட்ட காட்டி உன்னை போலீஸ்ல புடிச்சு கொடுக்கவா? நீயா கல்யாணத்தை நிறுத்திட்டா இந்த கல்யாணம் மட்டும்தான் நிக்கும். ஆனா நான் போய் இந்த வீடியோவை எங்க அப்பா கிட்ட காட்டினா இந்த கல்யாணமும் நின்னுடும், நீயும் ஜெயிலுக்கு போயிடுவ. எப்படி வசதி? ரேணுகா பதில் சொல்லுமா. உனக்கு 2 ஆப்ஷன் கொடுத்திருக்கேன். எனக்கு 2ல எது பண்ணாலும் ஓகே தான். உனக்கு எப்படி வசதின்னு கொஞ்சம் யோசிச்சு சொல்லு. ரேணுகா என்ன அப்படியே நின்னு சொல்லு. வள்ளியா? எனக்கு டைம் இல்ல, சரியா? சீக்கிரம் சொல்லு. என்ன என்ன நடக்குதுங்க? இவையே நின்னுட்டு இருக்கா? அத்தை, நானே உங்களை பார்க்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். நல்ல வேளை அத்தை நீங்களே வந்துட்டீங்க. என்ன பார்க்கலான்னு இருந்தியா? எதுக்கு? அத்தை, ஆனந்திய டார்ச்சர் பண்ண ஆளுங்களை அனுப்புனது, அவங்கள வச்சே என்ன கொலை பண்ண பார்த்தது, இந்த வேலையெல்லாம் செஞ்சது யார் தெரியுமா? யாரு? இதோ எல்லாம் நம்ம ரேணுகா மேடம்.
அத்தை, இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சா இவ ஜெயிலுக்கு போறத தாண்டி உங்க பேரு கெட்டு போயிடும் தான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதனால பேசாம நீங்களே அவகிட்ட கல்யாணத்தை நிறுத்த சொல்லுங்க அத்தை. இவளால நீங்க வந்து இந்த கல்யாணத்தை எடுத்து நடத்துறது ரொம்ப தப்பு அத்தை. ஏய், என்ன ஓவரா சீன் போட்டுட்டு இருக்க? இப்ப என்ன, இந்த கல்யாணத்தை நிறுத்தணும் அவ்வளவுதானே? ஓகே, நானே இந்த கல்யாணத்தை நிறுத்துறேன். ஆனா நீ எதுக்காக இதெல்லாம் பண்றேன்னு எனக்கு நல்லா தெரியும். உன்னோட அந்த கனவு மட்டும் பலிக்கவே பலிக்காது. ஏன்னா நீ யாருக்காக இந்த கல்யாணத்தை நிறுத்த போராடினியோ அவளே உனக்கு கிடைக்க மாட்டா. என்ன பாக்குற? உன்னோட உயிர் தோழி இந்நேரம் உயிரற்ற தோழியா மாறி இருப்பா. புரியல? ஆனந்திய எப்பவோ போட்டு தள்ளியாச்சு. ஐயோ, என்ன ரேணுகா நீ? நான் இவ்ளோ தூரம் வந்து பேசுறேனா அதெல்லாம் தெரியாமையா வந்து பேசிட்டு இருப்பேன்? ஆனந்திய வேலன் காப்பாத்தி இங்க கூட்டிட்டு வள்ளி, ஆனந்திக்கு என்னாச்சு? அவளை 4 பேர் சேர்ந்து கடத்திட்டு போய் ஒரு குடோன்ல அடைச்சு வச்சு கொலை பண்ண பாத்திருக்காங்க அத்தை. ஐயோ, கரெக்டான நேரத்துல வேலன் போய் காப்பாத்திட்டான். ஆமா, இந்த வேலையெல்லாம் பண்றது யாரு? வேற யாரா இருப்பா? அதுவும் இந்த அம்மாவோட வேலையா தான் இருக்கும். இது அப்படியே போய் நான் கார்த்திக் கிட்ட சொன்னேன்னு வச்சுக்கோங்க, அவனே இவளை போலீஸ்ல புடிச்சு கொடுத்து ஆனந்தி கழுத்துல தாலியை கட்டிடுவான். அது மட்டும் இல்ல, எங்க அப்பாவுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சா உன்னை என்ன பண்ணுவார்னே தெரியாது ரேணுகா. அமைச்சரோட பொண்ணையே கொலை பண்ண பார்த்தவனு உன்னை இந்த ஊரே கழுவி ஊத்தும். அப்புறம் என்ன, காலத்துக்கும் நீ களி தின்ன வேண்டியதான். பொண்ணை அழைச்சிட்டு வாங்க. எங்க ஐயரு தாலி கட்ட சொல்ல போறாரு. ரேணுகா எங்க போனா? எங்க போனான்னு தெரியலையே. நானும் பாத்துட்டு தான் இருக்கேன். அவளை ரொம்ப நேரமா காணுமே. என்னங்க நீங்க ரொம்ப நேரமா காணும்னு இப்ப வந்து சொல்றீங்க? இப்ப தாலி கட்டும் போது அவளை தேடி போனா நல்லாவா இருக்கும்?
மாங்கல்யதாரனும் ஆக போறது. எல்லாரும் அக்ஷதையை கையில எடுத்துட்டு தம்பதியை ஆசீர்வாதம் பண்ணுங்க. ஐயா, நீங்க தான் தாலி எடுத்து கொடுக்கணும். இந்தாங்கோ. கெட்டிமேளம் கெட்டிமேளம் கெட்டிமேளம்.